பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். அவருடைய பெயர் வில்லியம் கோல்கேட். இங்கிலாந்து தேசத்தில் பிறந்து அதற்கு பின்பு மைக்ரேட் ஆகி அவங்க யுனைடெட் ஸ்டேட்ஸில் போயிட்டு குடியிருக்கிறாங்க. ஒரு வறுமையான குடும்பம், ஆண்டவரை அறியாத குடும்பம். அவர் அந்த குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது 19 வயதில் அவர் ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஆன்ட்டிகிட்ட சில பணங்களை பெற்றுக்கொண்டு, கடனாக பெற்றுக்கொண்டு அவர் ஒரு சோப்பு கம்பெனியை ஆரம்பிக்கிறார். வில்லியம்ஸ் என்கிற பேரில் ஒரு சோப்பு கம்பெனி ஆரம்பிக்கிறார் 19 வயதில். அப்பொழுது அந்த கம்பெனி என்ன நடக்குதுன்னா தோல்வி தழுவுகிறது, ஃபெயிலர். அதன் பிற்பாடு இவர் அது பிஸ்னஸ் ஃபெயிலரான பிறகு அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால், வேலைக்கு போகும்படிக்கு ஒரு கப்பலில் போகும்போது ஒரு நபரை சந்திக்கிறார். இதுதான் மிக முக்கியமான ஒரு தருணம். அந்த 19 வயது வாலிபனுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு அற்புதம். ஒரு நபரை சந்திக்கிறார். அந்த நபர் இவர்கிட்ட இயேசுவை குறித்து பேசுகிறார். அவர் ஒரு 3 காரியங்களை இந்த நபருக்கு சொல்கிறார், வில்லியம் கோல்கேட்டுக்கு சொல்கிறார். தம்பி, உன்னுடைய வாழ்க்கையில் நீ 3 காரியத்தில் மாத்திரம் உண்மையாயிரு. முதல் காரியம், நீ உண்மையுள்ள மனிதனாக இரு. 2வது காரியம், உன்னுடைய இருதயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக்கொடு, உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. 3வது, தேவன் தருகிற காரியத்தில் நீ உண்மையாயிருந்து தேவனுக்கு செலுத்த வேண்டியதை உண்மையாய் செலுத்து. இந்த 3 காரியத்தை அவர் சொல்லி அந்த வாலிபனுக்கு இயேசுவை அறிவித்து சென்று விட்டார். அதற்கு பிற்பாடு அவர் இயேசுவை தன்னுடைய சொந்த கடவுளாக ஏற்றுக்கொண்டு ஒரு கம்பெனியில் போயிட்டு அந்த சோப்பு கம்பெனியில் ஒரு லேபராக அவர் பணிபுரிகிறார். பிற்பாடு அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய வாழ்க்கையில் இயேசு இருக்கிறார், இயேசுவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். எப்படி அவர் பொருத்தனை பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் நமக்கு தெரியும். யாக்கோபு ஒரு தரிசனத்தை காண்கிறார். அந்த தரிசனம் முடிந்த பிறகு அவர் எழுந்திருக்கும் போது அந்த கல்லை வைத்து தூணாக நிறுத்தி அதில் எண்ணெய் வார்த்து, இந்த இடத்துல நான் தேவனை கண்டேன், இது பெத்தேல் என்று சொல்லி அந்த இடத்துல ஜெபங்களை ஏறெடுக்கிறார். முக்கியமாக கடைசியாக வசனம் முடியும் போது அந்த அதிகாரம் சொல்கிறார், தேவன் எனக்கு கொடுக்கும் எல்லா ஆசீர்வாதத்திலும் நான் 10% அதாவது தசம பாகமாக நான் செலுத்துகிறேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனையோடு அந்த இடத்தை விட்டு அவர் கடந்து போகிறார். அதற்கு பிற்பாடு நமக்கு தெரியும் யாக்கோபை எந்த அளவுக்கு தேவன் ஆசீர்வதித்தார். அந்த யாக்கோபின் மூலமாக தான் இஸ்ரவேல் சந்ததி இந்த பூமியெங்கும் நிரப்பி இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு நன்றாக தெரியும். இதை அவர் பிடித்து கொண்டு முதல்ல அவர் சம்பாதிக்கிற அந்த $1 பணத்தில் 10 சென்ட்ஸ் அதை என்ன பண்ணுறாருன்னா ஆண்டவருக்காக தசம பாகமாக செலுத்துகிறார். நாட்கள் போய்கொண்டே இருந்தது. வருமானத்தை கர்த்தர் அதிகரிக்கப்படி அற்புதத்தை செய்தார். உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா 10% 20% மாற்றுகிறார். 20 30% மாறுகிறது. 30 40% மாறுகிறது. 40 50% இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தேவன் கொடுக்கிற பணத்தில் ஆசீர்வாதத்தில் தசம பாகத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாட்கள் செல்ல செல்ல அந்த கம்பெனியில் சாதாரண ஒரு தொழிலாளியாக போன இவர் வில்லியம் கோல்கேட் அதற்கு பிற்பாடு அக்கௌண்டண்டாக மாறுகிறார். அதற்கு பிற்பாடு அந்த கம்பெனிக்கு ஒரு முக்கியமான ஒரு டைரக்டராக மாறுகிறார். நாட்கள் சென்ற பிறகு அந்த கம்பெனியுடைய ஓனர் மரித்து போகிறார். ஒரு அற்புதம் நடக்கிறது. இந்த கம்பெனிக்கு வில்லியம் கோல்கேட்டே ஓனராக மாறுகிறார். பாருங்களேன், ஆண்டவருக்காக பொருத்தனை செய்து தேவனுக்காக விதைக்கும் போது சாதாரண ஒரு தொழிலாளி அந்த கம்பெனிக்கு ஓனராக மாறுகிறார். அதற்கு பிற்பாடு அந்த கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து உலகமெங்கும் புறப்பட்டு போகிறது. 1800களில் எல்லா நாடுகளுக்கும் சென்று கோல்கேட் டூத்பேஸ்டில் கோல்கேட் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உலகமெங்கும் புறப்பட்டு போய் அது அநேக இடத்துல உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்ட், தரம் வாய்ந்த ஒரு நிறுவனராக கம்பெனி
ஓனராக மாறுகிறார். தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதற்கு பிற்பாடு அவர் அந்த ஆசீர்வாதம் அளவில்லாமல் வர வர அவர் இன்னும் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தேவனுக்கு நான் இன்னும் அதிகமாக கொடுப்பேன் என்று சொல்லி எவ்வளவு தெரியுமா தேவனுக்கு தசமபாகத்தை கொடுத்தார். 90% தசமபாகத்தை தேவனுக்கு செலுத்தின மனிதன் வில்லியம் கோல்கேட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கோல்கேட்டை யூஸ் பண்ணாத ஆட்களே கிடையாது. ஏழை மனிதனிலிருந்து மிகப்பெரிய செல்வந்தன், பணக்காரர்கள் யாராக இருந்தாலும் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கோல்கேட் பேஸ்ட்டோ இல்லை டூத் பேஸ்ட்டோ இல்லை அந்த ப்ரெஷ்ஷோ இருக்கும். இது இல்லாத வீடே கிடையாது. ஏழை மக்களில், அடித்தட்டு மக்கள் ஆரம்பித்து ஆடம்பரமாய் வாழ்கிற மிகப்பெரிய செல்வந்தர்கள் வரைக்கும் வீடுகளிலே பயன்படுத்துகிற ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்கேட். பாருங்கள், தேவனுக்காக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தேவனுக்கு தன்னுடைய இருதயத்தை கொடுத்து உண்மையாக தேவனுக்கு, அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார் என்று சொல்லி. பாருங்க, ஆண்டவர் அந்த மனிதனை ஆசீர்வதித்து இன்னைக்கு அந்த மனிதன் மறைந்து போனாலும் அவருடைய பெயர் நம்முடைய வீடுகளிலே, தெருக்களிலே, கடைகளிலே, எல்லா இடங்களிலுமே பார்க்க முடியும். கோல்கேட். இதுதான் தேவன் ஆசீர்வதிக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம்.